अस्सलामु अलैकुम वरहमतुल्लाहि तआला वबरकातुहू। अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नुसल्ली अला रसूलिहिल करीम। अम्मा बाद फ़क़द क़ाल अल्लाहु तआला फ़ी कलामिहिल क़दीम व हुवा अस्दक़ुस सादिक़ीन। अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम। बिस्मिल्लाहिर रहमानिर रहीम। इन्नल्लाहा व मलाइकतहु युसल्लूना अलन नबी या अय्युहल्लज़ीना आमनू सल्लू अलैहि व सल्लिमू तस्लीमा। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्लाहुम्मा सल्लि अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलि सय्यिदिना मुहम्मदिन व बारिक व सल्लिम अलैहि। अल्हम्दुलिल्लाह நம்மை முஸ்லிம்களாக முஃமின்களாக படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்। இன்னும் நம்மை அல்லாஹ் தஆலா इल्लोग रचगर सरवर अंबिया सरकारे दो जहान सरवर आलम सरदार कायनात हकीकतुल हकाइक सय्यदुल खलाइक असलुल उसूल अक़लुल उक़ूल பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய திரு உம்மத்தில் ஆக்கி வைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்। இன்னும் அல்லாஹ் தஆலா நம்மை அவருடைய அவுலியாக்கள் சூஃபியாக்கள் நாதாக்களுடைய கரம் பற்ற தௌஃபீக் செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்। அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலாவுடைய எண்ணற்ற ஃபضல் எண்ணற்ற நிஅமத்துகள் எண்ணற்ற இஹ்சான்களாக இருக்கிறது। அல்லாஹ் தஆலா நமக்கு இஸ்லாம் கொடுத்தான், ஈமான் கொடுத்து இஹ்சான் தக்வா தௌஹீத் இந்த பாடங்களையும் விளங்க தௌஃபீக் செய்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்। அல்லாஹ் தஆலா நம்மை அலங்கரித்துக் கொண்டே இருக்கிறான் பல விஷயங்களை கொண்டு। முதலில் அல்லாஹ் தஆலா நம்மை மனிதனாக படைத்தான், அல்ஹம்துலில்லாஹ்। அல்லாஹ் மிக சிறப்பான படைப்புகளில் அஷரஃபான படைப்பாகிய மனித இனத்தில் நம்மை அல்லாஹ் தஆலா படைத்தானே நாம் அல்லாஹ்விற்கு மிகவும் நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்। அல்லாஹ் தஆலா நம்மை வேறு ஏதாவது ஒரு ஜீவராசியாக படைத்திருந்தால் அதில் முதலாவது காரணம், பல காரணங்கள் இருக்கலாம், அதில் முதலாவது காரணம் ஈமான் கிடைக்காமல் போயிருக்கும், இஸ்லாம் கிடைக்காமல் போயிருக்கும், அல்லாஹ்வை பற்றியான மாரிஃபா இல்லாமல் போயிருக்கும்। அல்லாஹ் தஆலா நம்மை மனித படைப்பில் படைத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ்। அல்லாஹ் தஆலா ஃபஆலு லிமா யுரீதாக இருக்கிறான், தான் நாடியதை செய்யக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா இருக்கையில் நம்மை அல்லாஹ் தஆலா மனிதர்களாக படைத்திருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்। அல்லாஹ் தஆலா மனிதனாக படைத்தது மட்டும் இல்லாமல் நம்மை மூமின்களாக முஸ்லிம்களாகவும் ஆக்கியிருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்। நாம் அல்லாஹ்வுக்கு மிகவும் ஷுக்ர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம்। அல்லாஹ் தஆலா இந்த ஈமானின் மீதே நாம் வாழ்ந்து இந்த ஈமானின் மீதே மரணித்து அல்லாஹ்விடம் போகும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக। அல்லாஹ் தஆலா இந்த தேவையும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்யும்। அல்லாஹ் தஆலா ஹதீஸ் ஷரீஃப்களில் வருது, எவ்வளோ நபர்கள் ஸல்லல்லாஹு பனி ஆதம அலா தபகாத்தின் ஷத்தா, அல்லாஹ் ஆதமுடைய மக்களை பல தபகாக்களாக படைத்திருக்கிறான் சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க, வமின்ஹும் மய்யூலது முஃமினன் வ யஹ்யா முஃமினன் வ யமூது முஃமினா। அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மக்களில் சிலர் மூமின்களாக பிறந்து மூமின்களாகவே வளர்ந்து மூமின்களாகவே மௌத்தாகுவார்கள்। அல்லாஹ் தஆலா நம்மை அந்த கூட்டத்தில் சேர்ப்பானாக, ஆமீன்। அடுத்து நபி அவர்கள் சொன்னாங்க, வமின்ஹும் மய்யூலது காஃபிரன் வ யஹ்யா காஃபிரன் வ யமூது காஃபிரா। அவர்களில் சிலர் காஃபிராக பிறந்து காஃபிராகவே வளர்ந்து காஃபிராகவே மௌத்தா போவானாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், வமின்ஹும் மய்யூலது முஃமினன், ஆதமுடைய மக்களில் சிலர் மூமின்களாக பிறப்பார்கள், வ யஹ்யா முஃமினன், மூமின்களாக வாழ்வார்கள், வ யமூது காஃபிரா, காஃபிரா மௌத்தா போவாங்கன்றாங்க ரசூலுல்லாஹ்। அல்லாஹ் தஆலா நம்ம அனைவரையும் அந்த பத்நஸீபை விட்டும் பாதுகாப்பானாக। அடுத்து நபி அவர்கள் சொன்னார்கள், வமின்ஹும் மய்யூலது காஃபிரன் வ யஹ்யா காஃபிரன், அவர்களில் சிலர் காஃபிர்களாக பிறந்து காஃபிர்களாக வளர்ந்து வ யமூது முஃமினா, முஃமினா மௌத்தா போவாங்கன்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்। ஏனென்றால் ஈமான் ஹிதாயத்துடைய பொறுப்பை அல்லாஹ் தஆலா தன் கைவசம் எடுத்துள்ளார்। அல்லாஹ் தஆலா தான் யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத், அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் கையில கூட அந்த ஹிதாயத்தை கொடுக்க இல்லை। ஏனென்று கேட்டால் நபி அவர்களுடைய ஆசை என்ன?
உலகத்துல இருக்கிற எல்லாமே முஸ்லீமா ஆயிருங்கிறது தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசையா. அப்ப அன்பர்களே, அல்லாஹ் தஆலா நபியவர்கள் கையில கொடுக்கலைன்னு சொல்லக்கூடாது, சர்க்கார் அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்களா? இன்னக தஹ்தி இலா சிராத்தின் முஸ்தகீம், நபி ஹபீபே நீங்கள் சிராத்துல் முஸ்தகீமின் பக்கம் ஹிதாயத் செய்பவர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லியிருக்கிறான்னு ஃபைஸ் சர்க்கார் சொல்வாங்க. சஜதா சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அல்லாஹ் தஆலா தான் நாடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத் செய்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா நம்மை அந்த முஸ்லிம்கள் பட்டியலில் சேர்த்து இருக்கிறானே, அல்லாஹ்வுடைய பெரிய ஃபضل, அது கிருபை. அது நாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும் என்பவர்களே. அல்லாஹ் தஆலா நமக்கு இவ்வளவு இஹ்சான்களை வழங்கி இருந்தாலும் அல்லாஹ் தஆலா நம்மிடம் எதிர்பார்ப்பது என்னவென்று கேட்டால், நாம் சதா அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும், சதா அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தி திருப்திப்படுத்தி வாழ வேண்டும். அப்படி வாழ்வதை அல்லாஹ் ஆசைப்படுகிறான். அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபில் ஒரு சில வினாடி நேரங்கள் கூட தன்னை மறந்திருப்பதற்கு அனுமதி கொடுக்கவே இல்லை. அல்லாஹ் தஆலா எங்க இருந்தாலும் சரி, அல்லாஹ் தஆலா ஃபைதா கதைத்துமுஸ் ஸலாத்த, நீங்கள் தொழுகையை முடித்து விட்டால் ஃபஸ்குருல்லாஹ கதீரன், அல்லாஹ் அதிகமாக zikr செய்யுங்க. ஃபஸ்குருல்லாஹ கியாமு வ குஊத வ அலா ஜுனூபிக்கும், அல்லாஹ்வை நீங்கள் zikr செய்யுங்கள் நின்ற நிலையிலும், ஃபஸ்குருல்லாஹ கியாமு வ குஊத வ அலா ஜுனூபிக்கும், உட்கார்ந்த நிலையிலும் படுத்த நிலையிலும் zikr செய்யுங்க. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது அகிமிஸ் ஸலாத்த, தொழுகையை நிலை நாட்டுங்கள், லி zikri, என் zikருக்காக நிலை நாட்டுங்கள், எல்லா நிலையிலும் என் zikர்ல நீங்கள் வாழுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே ஏவி கொண்டே இருக்கிறார். தன்னை ஈமான் கொண்ட அடியார்கள் தன்னை ஒரு சில வினாடி நேரம் மறந்து இருப்பதை கூட அல்லாஹ் விரும்புகிறார். ஏனென்று கேட்டால், அல்லாஹ் நம்மை ஒரு சில வினாடி நேரம் கூட மறந்து இருப்பது. அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், இஹ்சானுக்கு ஜஸா இஹ்சான் தான். அல்லாஹ் செய்யக்கூடிய உபகாரத்திற்கு திரும்ப நாம் என்ன உபகாரம் செய்யறது? அல்லாஹ் தன்னை மறைத்து உன்னை காட்டுகிறான் அல்லவா? சர்க்கார் சொல்றாங்க, நீ உன்னை மறைச்சு ஹக்க காட்டுனாங்க சர்க்கார். அல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், இதுதான் இஹ்சானுக்கு இஹ்சான் தான் பகரமாக இருக்கிறது. அல்லாஹ் தன்னை மறைத்து உன்னை காட்டுகிறான் அல்லவா, நீ உன்னை மறைத்து ஹக்க காட்டு. எனக்கு இந்த வாழ்வு அல்லாஹ் தான் பிச்சை போட்டாங்கிறத காட்டு. நீ இஸ்லாம் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லு, இந்த ஈமான் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லு, இந்த இஹ்சான் அல்லாஹ் கொடுத்தான்னு சொல்லி, இந்த தக்வா அல்லாஹ் கொடுத்தான், இந்த தௌஹீத் அல்லாஹ் கொடுத்தான், இந்த வாழ்வு அல்லாஹ் போட்ட பிச்சை என்று சதா அல்லாஹ்வை காட்டுட்டாங்க சூஃபியா. ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான், அல்லாஹ் செய்த இஹ்சானுக்கு பிரதி உபகாரம் இதுதான் செய்ய முடியும். அதனால் நண்பர்களே, அல்லாஹ் தஆலா தன்னுடைய zikரில் தொடர்ந்து இருக்க சொல்கிறான். சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, அல்லாஹ் தஆலா தொழுங்க, நோன்பு வையுங்கள் என்று அல்லாஹ் தஆலா வெறும் உத்தரவு மட்டும் விட்டு இருக்கலாம், அப்படி செய்ய இல்லை. அல்லாஹ் தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லஸீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்களின் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கமா குதிப அலல்லஸீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்களின் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று உங்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. ஏன் கடமையாக்கப்பட்டிருக்கு தெரியுமா? இல்ல அன்னக்கும் தத்தக்குனுங்கிற அல்லாஹ், நீங்கள் முத்தகீன்களா ஆகுவதற்கு நான் உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறேன், நோன்பு வையுங்கன்னு அல்லாஹ் சொன்னேன். நோன்பு நான் கடமையாக்கி இருக்கிறேன், நீங்கள் வையுங்கள் என்று சொல்லவில்லை. ஒரு ஆறுதலும் சொல்றான், உங்களுக்கு முன்னால் இருந்தவங்களுக்கும் நோன்பு இருந்துச்சுங்கிறதே அல்லாஹ் சொல்றான். உங்களை மட்டும் நான் புதுசா வைக்க சொல்லல, 3 வேளை சாப்பிட்டுட்டு இருந்தீங்க, இப்ப சாப்பிடாதீங்கன்னு அவங்கள புதுசா தடுக்கையில உங்க முன்னால் உள்ளவங்களுக்கும் இந்த நோன்பு கடமையாயிருச்சு. அவனும் சொல்லி சொல்றான், நான் ஏன் இந்த நோன்பு கடமையாக்குனேன், இல்ல அல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் முத்தகீன்களா ஆக வேண்டும் என்பதற்காகங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்ப முஃபஸ்ஸிரீன்கள் விளக்கம் எழுதுறாங்க, நீ நோன்பு வந்ததற்கு பின்னாலும் உன்னிடத்தில் தக்வா வரவில்லை என்றால் நீ வைத்த நோன்பு சரியில்லைன்னு எழுதிட்டாங்க. என்ன சரியில்லைன்னு எழுதிட்டாங்க? அல்லாஹ் நோன்பை கடமையாக்குறது முத்தகி ஆகுவதற்கு. நீ செய்த அந்த அமல் உன்னை தக்வாவின் பக்கம் கொண்டு செல்லவில்லை என்றால் நீ செஞ்ச நோன்பு சரியில்லைன்றாங்க, நீ வச்ச நோன்பு சரியில்லைன்றாங்க. அதை நாம் சரியான முறையில் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக முஃபஸ்ஸிரீன்கள் எழுதிட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது கூட நத்தீஜாவையும் சொல்றான், நான் ஏன் உங்களுக்கு கடமையாக்குறேன். இது அல்லாஹ் தஆலா உம்மத்தே முஹம்மதியாவின் மீது இறக்கப்பட்ட அல்லாஹ் தஆலா இப்படி குர்ஆன் ஃபுல்லா வச்சிருக்கு. தொழுகுங்க, வகீமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டு, தொழுகை என்ன செய்யும்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாயி வல் முன்கர், நிச்சயமாக தொழுகை அருவருப்பான மானகேடான விஷயங்களை விட்டு உங்களை தடுக்கும் என்பதா அல்லாஹ் அதனுடைய நத்தீஜாவையும் சொல்றான். நான் ஏன் உங்களை தொழுகை சொல்றேன்? சும்மா தொழுகை சொல்ல இல்லை,
நீங்கள் தொழுதால் உங்கள்ட்ட இருக்கக்கூடிய தீய செயல்களை விட்டும் அந்த தொழுகங்களை தடுத்து விடும், அதனால தொழுகைங்கிறான் அல்லாஹ். என்ன சொல்றான் பாருங்க அல்லாஹ். இப்ப அல்லாஹ் அபு சூஃபியாக்கள் சொல்றாங்க, ஒரு மனிதர் தொழுகிறார், ஆனால் அவரிடம் இருந்தும் உண்டான தீய பழக்க வழக்கங்கள் அவரை விட்டு செல்லவில்லை என்றால், அவரிடம் இருந்தும் உண்டான ஃபஹ்ஷாவான விஷயங்கள், முன்கரான விஷயங்கள், அருவருப்பான விஷயங்கள் தொழுகையாளியை விட்டு போகவில்லை என்றால் அவருடைய தொழுகை சரியில்லைன்னு எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? தொழுகக்கூடிய உன்னை அந்த தொழுகை தடுத்திருக்க வேண்டும். எதை விட்டு? அருவருப்பான விஷயங்களை விட்டும் மானக்கேடான விஷயங்களை விட்டும் தடுத்திருக்க வேண்டும். அப்படி தொழுகக்கூடியவனாக இருக்கும் நிலையில் உனக்கு இப்படியான செயல்பாடுகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குமே ஆனால் என்னட்டாங்க சூஃபியாக்கள், நீ தொழுத தொழுகை சரியில்லைன்றாங்க. உன்னை முத்தகியாக நோன்பு மாற்ற வேண்டும். அப்படி உன்னை மாற்றவில்லை என்றால் நீ வச்ச நோன்பு சரியில்லைன்றாங்க. நீ தொழுகையை போல சொல்லாத, நீ செஞ்ச தொழுகை இபாதத்துல சரியில்லை. அல்லாஹ் ஒவ்வொன்றையும் சொல்லி காரணத்தையும் சொல்லுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா சொல்லு. நபியவர்கள் சொன்னாங்க அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜிக்கு போங்கன்னு சொன்னாங்க. சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஏன் அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு போக சொன்னா? அன்று பிறந்த பாலகனை போல் நீங்கள் திரும்பி வருவீர்கள் என்பதற்காக. அப்ப ஹஜ்ஜ அல்லாஹ் கடமையாக்கி கூட நபியவர்களை கொண்ட அந்த நத்தீஜாவையும் சொல்ல சொன்னான். ஏன் உங்க மேல ஹஜ்ஜ கடமையாக்குறீங்க, ஏன் இவ்வளவு தூரம் வர சொல்றேன் நானு? உங்களை முழுக்க மன்னிச்சு திரும்பி உங்க வீட்டுக்கு அனுப்புறேன். அப்ப அன்பர்களே, அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு இபாதத்தையும் குர்ஆன்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களே தௌபா செய்யுங்க, ஓ தூபு இலல்லாஹி ஜமீஆ, ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள், அனைவரும் தௌபா செய்யுங்கள். அய்யுஹல் முஃமினூன், மூமின்களே அல்லாஹ் கூப்பிடு. தௌபா செய்யுங்கன்னு சொல்லிட்டு தௌபா யாரை செய்ய சொல்லு? முஜ்ரிமா தான் தௌபா செய்ய சொல்லு. பாவியே தௌபா செய்யுங்கன்னு சொன்ன அல்லாஹ் சொல்றான், தூபு இலல்லாஹி ஜமீஆ, எல்லோரும் தௌபா செய்யுங்கள். அல்லாஹ் அய்யுஹல் முஃமினூன், மூமின்களே தௌபா செய்யுங்கள். அன்னக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றியாளர்களாக ஆகக்கூடும், நீங்கள் வெற்றி அடைந்து விடுவீர்கள். என்ன செய்யுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் சர்க்கார் சொல்லி சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா நம்ம ஈமான கபூல் செய்து கொண்டாண்டாங்க சர்க்கார். அல்லாஹ் தஆலா அல்லாஹ் நாடி இருந்தால் நம்மள பாவிகளே என்று கூப்பிட்டு இருக்கலாம், எனக்கு மாறு செய்த மாபாவிகளை அயோக்கியர்களே என்று கூப்பிட்டு இருக்கலாம். அப்படி அல்லாஹ் கூப்பிட இல்லை. தூபு இலல்லாஹி ஜமீஅன் அய்யுஹல் மூமினூன்ங்கற அல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்யுங்கள். லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்கள் என்ன செய்யக்கூடும்? வெற்றி பெறக்கூடும் என்பதாக. இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா, அல்லாஹ்விடத்தில் கலப்படம் அற்ற தௌபாவாக தௌபா செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா யா அய்யுஹல்லதீன ஆமனு கூப்பிடு. ஈமான் கொண்ட நடிகார்களே, ஈமான் கொண்டவர்களே, என்னை ஏற்றுக்கொண்டவர்களே, எனக்கு மாறு செய்து இருக்கிறீர்கள் அல்லவா, அந்த பாவங்களை விட்டும் தௌபா செய்து விடுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா. எவ்வளவு அல்லாஹ் தஆலா நம்ம மேல எவ்வளவு அல்லாஹ் தஆலா கருணை காட்டி இருந்தால், எவ்வளவு அல்லாஹ் பிரியத்தோடு இருந்தால் நம்மை அல்லாஹ் தஆலா உம்மத்தை முஹம்மதியாக கொண்டு வந்து நம்மை மன்னிப்பதற்காக வேண்டிய அல்லாஹ் தஆலா ஒரு வக்து தொழுகை இன்னொரு வக்து தொழுகைக்கு மத்தியில் நடந்த பாவங்களுக்கு கஃபாரா, ஃபஜ்ர்ல லுஹர் வரை செய்த சிறு சிறு பாவங்களுடைய கஃபாரா லுஹருடைய தொழுகை தொழுதோட அல்லாஹ் மன்னிச்சார். லுஹர்ல அஸ்ர் வரைக்கும் செஞ்ச பாவங்களை அல்லாஹ் தஆலா சிறு பாவங்களை தௌபா இன்றி ஃபர்லான தொழுகைகளை நிறைவேற்றியவுடன் அல்லாஹ் தஆலா மன்னிச்சார். இப்படியா ஒரு நாளைக்கு 5 வக்து தொழுதாலே ஒரு நாளைக்கு 5 தடவை ஒரு மனிதன் குளித்தால் அவன் உடம்புல அழுக்கு இருக்குமான்னு ரசூலுல்லாஹ் கேட்டாங்க. இருக்காது. அது போன்றுதான் ஒரு மூமின் 5 வக்து தொழுதா அல்லாஹ் அவனோட பாவமே இல்லாம ஆக்கிடுவான். அப்ப நம்மை அல்லாஹ் பரிசுத்தப்படுத்துவதற்காக வேண்டியே 5 வக்து தொழுகையை அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஒரு ஜும்மாவில் இருந்து இன்னொரு ஜும்மா முக்கஃபிராத்துல் ஸுனூப், பாவங்களுக்கு கஃபாராவா அல்லாஹ் மாத்திறான். இந்த ஜும்மாவில அடுத்த ஜும்மா தொழுதவுடன் இடையில் செய்த சிறு பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சான். இப்படியா அல்லாஹ் தஆலா மன்னிப்பதையே நோக்கமாக கொண்டு நம்மளை கொண்டு வந்திருக்கிறான். மன்னிக்கதான் ஆசைப்படுறான், நம்மை மன்னிக்க வேண்டும், நம்மை அரவணைத்துக் கொள்ள வேண்டும் என்று சதா அல்லாஹ் ஆசைப்பட்டு கொண்டிருக்க நாம் அந்த அல்லாஹ் விட்டும் ரசூலை விட்டும் விலகக்கூடியவர்களாக. ஒரு சஹாபி ரசூல் வா துனூபா, என்னுடைய பாவங்களே என்பதாக சொல்லிக் கொண்டு வந்தார். நபியவர்கள் சொன்னாங்க, இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு சர்க்கார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஃபகுல், இப்படி சொல்லுங்க, அல்லாஹும்ம ரஹ்மத்துக அவ்ஸஉ மின் ஸுனூபி, யா அல்லாஹ் ஓ ரஹ்மத் விசாலமானது என் பாவத்தை விட, திருப்பி சொல்லுங்கன்னாங்க ரசூலுல்லாஹ். அவங்க சொன்னாங்க, அல்லாஹும்ம ரஹ்மத்துக அவ்ஸஉ மின் ஸுனூபி,
திரும்பி சொல்லுங்க நாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம ரஹ்மத்துக அவ்ஸா மின் ஸுனூபி. திரும்பி சொல்லுங்க நாங்க ரசூலுல்லாஹ். அல்லாஹும்ம ரஹ்மத்துக அவ்ஸா மின் ஸுனூபி. சொல்லுங்க வஅர்ஜா இந்தி, என்னிடத்தில் வஅர்ஜா மக்ஃபிரத்துக அர்ஜா இந்தி, யா அல்லாஹ் உன்னுடைய மக்ஃபிரத் என்னிடத்தில் ஆதரவு வைக்கப்படக்கூடியதா இருக்குன்னு சொல்லுங்க நாங்க நபி அவர்கள். திரும்பி சொன்னா 3 தடவை சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபகும், இப்போ எஞ்சி போங்க, உங்களுடைய முன் பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிட்டாங்க. அல்லாஹ் என்ன சொல்லுங்க, ஒரு ரஹ்மத்து விசாலமானதுன்னு சொல்லு. அல்லாஹ் மன்னிக்க தான் நம்ம உம்மத்தை முஹம்மதியால கொண்டு வந்துட்டாங்க சொல்லியா. அல்லாஹ்க்கு நம்மை தண்டிக்க வேண்டும் என்ற எண்ணமே கிடையாதுட்டாங்க. சதா நம்மை மன்னிக்க வேண்டும். சொர்க்கத்தை அல்லாஹ் முத்தகீன்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறான், மூமின்களுக்கு ரெடி பண்ணியிருக்கிறான். அப்படி இருக்கையில் அல்லாஹ் தஆலா நம்மை முத்தகீன்களுடன் சேர்த்து கொள்ள சொல்கிறான், முத்தகீன்களாக மாறிவிட சொல்கிறான். தக்வா செய்யுங்க, உங்களுக்கு வாழ்வு நான் கொடுக்க ரெடிங்கிறான் அல்லாஹ் தஆலா. நீங்க என்ன வருத்தப்படுத்தி நிம்மதியா வாழ்ந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். சஹாபாக்கள் துனியாவை ஆட்சி செஞ்சாங்க. காரணம் என்ன? சதா அல்லாஹ்வுடைய ரிதாவை தேடியே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். சதா அல்லாஹ்வுடைய சிக்கல்ல தலை போகக்கூடிய இடங்கள்லயும், ஜிஹாதுகள்ல தலை போகக்கூடிய இடங்கள்லயும் வக்து வந்துட்டா சஹாபாக்கள் பாங்க சொல்லுவாங்க. ஒரு சஃபு பட போய் எதிரி தரப்போட டிஃபென்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. தற்காப்பு போர் நடந்துட்டு இருக்கும், போய் தடுத்துக்கிட்டு இருப்பாங்க. பின்னாடி ஒரு சஃபு சஹாபாக்கள் தக்பீர் கட்டிடுவாங்க, அல்லாஹ் அக்பர். இதை எதிரிகள் வேடிக்கை பார்த்த காலங்கள் பல போர்க்களங்கள் உண்டு. என்ன நடக்குது இவர்களுக்கு மத்தியில் என்று யோசித்தவர்கள் உண்டு. அல்லாஹ் அம்பு பறந்து கொண்டு போய் இருக்கக்கூடிய இடங்களில், கேடயங்கள் கையில் இருக்க, வாள் கையில் இருக்க, ஆயிரக்கணக்கான தலைகள் உருளக்கூடிய இடங்கள்ல அல்லாஹ் அக்பர் என்று சஹாபாக்கள் தக்பீர் கட்டி நிற்கையில் எதிரி தரப்பு பார்த்து ஹைரானான காட்சிகள் பல இருக்கிறது. என்ன செய்கிறார் இவர்கள்? நடு மத்தியில் திடீரென்று போர் எவ்வளவு கடுமையா நடந்துட்டு இருக்கும் இந்த நிலையில என்ன செய்யறாங்க? அப்படியே தக்பீர் கட்டி தொழுது இருப்பாங்க. இவர்கள் ஒரு ரக்காத்து முடிச்சதோட இவங்க போயிடுவாங்க முன் சஃப். போனா அந்த சஹாபாக்கள் முன்னாடி சண்டை போட்டதுக்கு அவங்க பின்னாடி வந்துடுவாங்க. பின்னாடி வந்து தொழுகை நடக்கும். இப்படி தலை போகக்கூடிய இடங்களிலும் சஹாபாக்கள் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினார்கள், திருப்திப்படுத்தினார்கள், அல்லாஹ்வை மதித்தார்கள். அதனால முழு காயினாத் அல்லாஹ் அவர்களை மதிக்க வச்சு அவர்கள் காலைந்த துனியா முத்தம் போடுச்சு. சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, நீ தலை வலிக்குதுன்னு தொழுக மாட்ட, அல்லாஹ்வுடைய பள்ளியை நீ நிரப்ப மாட்ட. எப்ப நீ அல்லாஹ்வுக்கு முன்னால் நிற்பதை வெறுத்தாயோ அல்லாஹ் உன்னை எல்லா முன்னாடி நிக்க வச்சுட்டாங்க. சர்க்கார் சஹாபாக்கள் சாதித்து காமித்தார்கள். எத்தனையோ போர் கடங்கள் சஹாபாக்கள் ஒவ்வொரு வக்துக்கும் அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நிற்கும் பொழுது எதிரிகள் மலைகள்ல நின்று வேடிக்கை பார்ப்பாங்க. என்னடா இவங்க இப்படி நிக்கிறாங்களே, என்ன இது? 60,000 சஹாபாக்கள் 70,000 சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர் அப்படின்னு தக்பீர் கட்டி எல்லாம் ஒரே மாதிரி கியாம் நடிக்கிறது, ஒரே மாதிரி ருக்கூ நடிக்கிறது, ஒரே மாதிரி சுஜூதுல இருக்கிறது. இதை பார்த்து மனம் திருந்திய எவ்வளவு எதிரிகள் இருந்தாங்க. இதை பார்த்து நாம் நண்பர்களே, எந்த அல்லாஹ் வாழ்வு கொடுக்க ரெடியா இருக்கணும், எந்த அல்லாஹ் சஹாபாக்கள் வாழ்வு கொடுத்தாரோ சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, அந்த அல்லாஹ் தான் இப்பவும் இருக்கிறார். அன்னைக்கு எந்த ரசூலுல்லாஹ் இருந்தாலும் அந்த ரசூலுல்லாஹ் தான் இன்னைக்கு இருக்கிறார். அன்னைக்கு எந்த குர்ஆன் இருந்துச்சோ அந்த குர்ஆன் தான் இன்னைக்கும் இருக்கு. அன்னைக்கு எந்த ஹதீஸ் இருந்துச்சோ அந்த ஹதீஸ் தான் இன்னைக்கும் இருக்கு. அன்று சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வாழ்வு கொடுத்தா இன்னைக்கு நமக்கு கஷ்டம் கொடுக்கிறான். காரணம் என்றால் அல்லாஹ் நம் மீது நாராஸாக இருக்கிறான் என்பதா சர்க்கார் சொல்றாங்க. அல்லாஹ் நம்ம மேல வருத்தப்பட்டு இருக்கான். சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். அகில உலகத்து சஹாபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். நாம் அல்லாஹ்வை வருத்தப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருப்பதினால் அல்லாஹ் தஆலா நம்மை விட்டு இந்த துனியாவை தூரமாக்கிட்டான். சஹாபாக்கள் காலம் முத்தம் போடுச்சு, வாழ்ந்து காமிச்சாங்க. சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய இஷ்குல, ரசூலுடைய இஷ்குல சதா அந்த மஸ்துல அல்லாஹ்வுடைய ஈமான்ல வாழ்ந்தார்கள். ஒவ்வொரு வக்து தொழுகையும் நிறைவேற்றினார்கள். அல்லாஹ்வுக்கு சதா கட்டுப்பட்டுவாங்க. நாம் விலங்கையில் அன்பர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபியிட கேக்குறாங்க, எப்படி இன்னைக்கு ஃபஜ்ர் உங்களுக்கு ஆகுச்சுன்னு கேட்டாங்க. கைஃப அஸ்பஹத யா ஹாரிஸ், ஹாரிஸே இன்னைக்கு ஃபஜ்ர் உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, அஸ்பஹது முஃமினன் ஹக்கா, யா ரசூலுல்லாஹ் மூமினா ஹக்கான மூமினாக நான் சுபஹை கழித்தேன் யா ரசூலுல்லாஹ். நபி அவர்கள் கேக்குறாங்க, ஹாரிஸ் என்ன சொல்றீங்க, யோசிச்சு சொல்லுங்க, என்ன நீங்க சொல்லக்கூடிய ஹக்குன்னா என்னன்னு கேட்டாங்க ரசூலுல்லாஹ். ஈமானுடைய ஹகீகத் என்ன என்று கேட்டாங்க. அவங்க சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் நான் எப்போ அல்லாஹ் மேல காதல் ஆனேனோ அன்றிலிருந்து இரவு முழுக்க நான் தூங்குவதே இல்லை யா ரசூலுல்லாஹ். சஹாபாக்களுடைய காதல் எப்படி ஆயிடுச்சு என்பர்களே, எப்ப அல்லாஹ்வை ஈமான் கொண்டேனோ அன்றிலிருந்து இரவு தூக்கம் எனக்கு போயிடுச்சு யா ரசூலுல்லாஹ். ஒரு தடவை ஹஸரத் முஸஅப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா அந்த சஹாபி ரசூல் நடந்து வந்துட்டு இருக்காங்க.
நபி அவர்கள் மதீனாவுல முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு நடந்து வராங்க. அவங்க ஒரு காலத்துல மக்காவுல பணக்கார சஹாபி. எந்த அளவுக்கு என்றால் மக்காவுடைய விலை உயர்ந்த ட்ரெஸ் அவங்க தான் உடுத்துவாங்க, விலை உயர்ந்த அத்தர் போட்டிருப்பாங்க. எப்ப அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் பெற்றோர்கள் எல்லாம் அவர்கள் இருந்த எல்லாத்தையும் குடியிட்டு துரத்தி விட்டாங்க. நபி அவர்கள் ஒரு காலம் மதீனால இருக்கும் பொழுது அவங்க நடந்து வந்துட்டு இருக்கிறாங்க. நபி அவர்கள் முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு பார்க்கறாங்க, கண்ணிலே தண்ணியா ஊத்து. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபந்துரு இவரை பாருங்க, அல்லாஹ்வின் மீது உண்டான ஹுப்பு அவரை இப்படி மாத்திருச்சுட்டாங்க சொல்லுங்க. நவ்வரல்லாஹு கல்பஹு, அல்லாஹ் அவருடைய கல்பை நூறாக்கி விட்டான். கம்பளி ஆடை உடுத்திட்டு வந்துட்டு இருக்கிறாங்க அந்த சஹாபி. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இவரை பாருங்க, முஸாப் இப்னு உமைரை நான் பார்த்திருக்கிறேன், அவர் உயர்ந்த ஆடைகளை உடுத்தி கொண்டு மக்காவுடைய வீதிகளில் அலைந்தார். இன்று இவரை இந்த நிலைக்கு அல்லாஹ்வுடைய காதல் மாத்திச்சுட்டாங்க ரசூலுல்லாஹ். முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு தஆலா உஹது போர்ல கொல்ல போறாங்க. முஸாப் இப்னு உமைர் ரலியல்லாஹு நபி அவர்கள் கபர்ல அடக்கிட்டு கஃன் எடுத்து போத்துறாங்க. போத்துனா அந்த கஃன் தலைக்கு போதுமா இருந்தா கால் வரைக்கும் வர மாட்டேன். காலை எடுத்து மறைச்சா திரும்பி தலை தொடங்குது. நபி அவர்கள் அழுதுட்டு தலையெல்லாம் போத்திட்டு காலில் புற்செடிகளை கொண்டு வந்து வச்சு புற்களை வச்சு அந்த கபரை கொண்டாங்க. சஹாபாக்கள் எவ்வளோ விஷயங்களை தியாகம், தங்களுடைய மனைவி மக்களை எத்தீமாக்குறாங்க, குழந்தைகளை எத்தீமாக்குறாங்க, மனைவி மக்களை விதவையாக்குறாங்க. அவருடைய கல்புகள்ல ஒரே ஈமானை வச்சு அல்லாஹ் ரசூல் இந்த தீன் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காமிச்சிட்டு போனாங்க. இன்னைக்கு அவங்களுடைய சதக்கா இன்னைக்கு நாம உட்கார்ந்து சஹாபாக்களை பத்தி பேசிட்டு அல்லாஹ் பத்தி பேசுகிறோம் என்றால் சஹாபாக்கள் போட்டு போயிச்சு. அன்பர்களே, அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் அவன்ல முழுக்க நாம் வந்து விடுவதை ஆசைப்படுறோம். நாம சதா அல்லாஹ் சந்தோஷப்படுது, சதா அல்லாஹ் கியாமத்துல அல்லாஹு தாலாவை நாம் அன்பர்களே நம்மளுடைய நாதாக்கள் அல்லாஹ் விஷயத்துல ரசூல் விஷயத்துல எவ்வளவு பேணுதலா வாழ்ந்துட்டு போயிட்டாங்க. நாம் வாழக்கூடிய அந்த வாழ்க்கையில அந்த பேணுதல் இருக்கிறதா என்று சதா நாம் ஆராய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது. மான்கள் ஒவ்வொரு வினாடியையும் கழித்தார்கள் அல்லாஹ்வுக்கு பொருத்தமான நிலையிலே. என்னுடைய இன்னும் ஒரு செயல் அல்லாஹ்வுடைய திருப்தியை விட்டும் அல்லாஹ்வுடைய ரிதாவை விட்டும் என்னை திருப்பி விடுமோ என்று சதாவும் சூஃபியாக்களும் நாதாக்களும் பயந்து கொண்டே இருக்காங்க. அவர்களுடைய வாழ்க்கை முழுக்க இதுதான். இந்த அளவுக்கு என்றால் ஒரு சஹாபி ரசூல் சஹாபாக்கள் ரோம ஜெயிச்சிட்டாங்க. அந்த செய்தி வருது, ஒரு பெரிய சஹாபி ரசூல் பள்ளிவாசல் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறார். அப்ப மற்ற சஹாபாக்களுக்கு என்ன, எஜமான் இது அழுக வேண்டிய தருணம் அல்லவே, மிகப்பெரிய நாட்டை ஜெயிச்சிட்டோமே சர்க்கார், ஏன் அழுகிறீங்க என்பதாக கேட்டாங்க. அப்ப அவங்க சொல்லி காமிச்சாங்க, இப்பொழுது நாம் ஜெயித்தவர்கள் இருக்கிறார்களே அவர்களும் ஏற்கனவே வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். அவர்கள் அல்லாஹ் ரசூல் சொன்னதின்படி அவர்களுடைய நபி சொன்னதின்படி வாழ்ந்தவரே அல்லாஹ் தஆலா இந்த முழு துனியாவை அவர்களுக்கு வசப்படுத்தி கொடுத்தான். ஆனால் எப்போது அவர்கள் அல்லாஹ்வுக்கும் அவருடைய தூதருக்கும் மாறு செய்ய ஆரம்பித்தார்களோ அந்த கூட்டத்தார்கள் இன்று நம் போன்ற ஒரு சிறு படையை கொண்டு அவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை அல்லாஹ் தஆலா வெற்றி கொண்டு செய்து விட்டானே, ஒரு கால் நாமளும் இப்படி ஆகுவோமே ஆனால், அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் மாறு செய்வோமே ஆனால் நம்மையும் அல்லாஹ் தஆலா ஏதேனும் ஒரு சிறு படையை கொண்டு இப்படி ஆக்கி விடுவான் தானே என்று நினைச்சு அழுகிறேன்ட்டான். நாம சாதாரண ஒரு சிறு படை மாபெரும் வல்லரசை தவிடுபடி ஆக்கிவிட்டோம். அல்லாஹ் ரசூலுக்கு அவர்கள் மாறு செய்ததின் காரணத்தினால் நம்மில் இந்த நிலை ஏற்பட்டால் நம்மையும் அப்படி ஆக்கி விடுவார்கள் தானே என்பதாக சஹாபி நினைச்சு அழுகிறேன்ட்டான். அந்த நிலைதான் இன்னைக்கு நம்மள இருக்கின்றது. நாம எவ்வளவு கோடி கோடியாக இருந்தாலும் அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வுடைய ரசூலின் மீதும் காதல் இல்லாததின் காரணத்தினால், அல்லாஹ் நம் மீது வருத்தமாக இருப்பதின் காரணத்தினால் நண்பர்களே நமக்கு வெற்றி எங்கேயுமே கிடைக்கும். நாம அல்லாஹ்வை வருத்தப்படுத்தி விட்டு அவருடைய பூமியில சந்தோஷமா வாழ்ந்ததுலாம் கிடைக்கும். அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டு இந்த துனியாவை உல்லாசமாக வாழ்ந்து விடலாம் என்று கருதுவோம். நாம் ஒரு மனிதர் பெரிய மாநாடு நினைச்சு அதுல பேசினாங்க, இந்த மாதிரி நாம இன்னும் நல்ல டெவலப் ஆகணும், இன்னும் டெவலப் ஆகணும். இப்ப நாம 1990 இருக்கிறோம், 2000 எப்படி இருக்குமோ அப்படி இருக்கணும், 2100 அப்படின்னு அப்படி வருஷம் இத்தனை 100 வருஷத்துக்கு அடுத்து நாம எப்படி இருக்கணுமோ அப்படி நம்ம முஸ்லிம்களுடைய வாழ்க்கை தரம் உயர வேண்டும் என்று பேசினாங்க. பேசி முடிச்சவுடன் அடுத்த ஒரு மகான், அவங்க பேர் மறந்துருச்சு, அந்த நாதா சொன்னாங்களா, இல்லை நம்முடைய வாழ்க்கை தரம் முன்னேறக்கூடாது, பின்னேற வேண்டும். நாம 1200 1400 வருஷத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் எப்படி வாழ்ந்தாங்க அப்படி வாழலாம்.
தாபீன்கள் வாழ்ந்ததை போன்று நம்ம வாழ்க்கை தரத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். தபா தாபீன்கள் வாழ்ந்ததை போன்று மாற்றிக்கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் வாழ்ந்ததை போன்று மாற்றிக்கொள்ள வேண்டும். நபி காலத்தில் முஸ்லிம்கள் எப்படி இருந்தார்களோ அப்படி மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கை தரம் உயரும் என்பதாக சொல்கிறாங்க. நான் நண்பர்களே, நாம் அல்லாஹ் ரசூல் எப்படி விரும்பினார்களோ, எந்த கூட்டத்தை அல்லாஹ் ரசூலும் விரும்பினாங்களோ அந்த கூட்டத்திற்கு பிரகாரம் அல்லாஹ் சொல்றான், வத்தபிஅ சபீல மன் அனாப இலைய, யார் என் பக்கம் இனாபத்து செய்து விட்டார்களோ அவர்களுடைய பாதையை நீங்கள் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்பதா அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான். அல்லாஹ் தஆலா வத்தபிஅ சபீல, ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் வஅனீபு இலா ரப்பிக்கும், உங்கள் ரப்பின் பக்கம் இனாபத்து செய்யுங்கள். வஅஸ்லிமு லஹு மின் கப்லி அய்யாத்தியகுமுல் அதாப், அதாப் வருவதற்கு முன்னால் அவனுக்கு முற்றிலும் கட்டுப்பட்டு விடுங்கள். சும்மலா துன்சரும், அதாப் வந்துருச்சுன்னா நீங்க உதவி செய்யப்பட மாட்டீர்கள்ங்கிற ஒரு இடத்துல. இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்றான் வத்தபிஅ சபீல மன் அனாப இலைய, என் பக்கம் இனாபத்து செய்து விட்டார்களே ஏற்கனவே எத்தனையோ சூஃபியாக்கள் நாதாக்கள், அவர்களுடைய அந்த இடத்தை பற்றி பிடித்துக் கொள்ள வேண்டாம். அவர்கள் எந்த பாதையில போனாங்க, எப்படி நம்ம நாதாக்களுடைய வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. நம்ம சர்க்கார் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி சர்க்கார் அல்லாஹ்வை சந்தோஷப்படுத்தினாங்க, திருப்திப்படுத்தினாங்க, நூரினாஹிம் எப்படி திருப்திப்படுத்தினார்கள் என்ற இந்த வாழ்க்கை நம்ம கண்ணு முன்னால் இருக்கிறது. நாம் நம் வாழ்க்கையை அதன் பிரகாரம் வைத்துக்கொள்ளும். இல்லாம கவிஞர் இக்பால் எழுதினாலும் எத்தனையோ பேச்சாளர்கள் இன்று பேசுகிறார்கள், ஆனால் அவர்களுடைய வாய்களில் இருந்து வரக்கூடிய வார்த்தை எதிர இருக்கக்கூடிய மக்களுடைய கல்புகளை அதை டச் பண்ணுவதே இல்லை. என்ன செய்யறதில்லை, அவர்களுடைய கல்புகளை அது துளைப்பதில்லை. கௌசல் ஆலமும் பேசினார்கள், கேட்டவர்கள் பல பேர் மௌத்தாவே போயிட்டாங்க. கௌசநாயகம் பேசுறது இதே குர்ஆன் தான் பேசுறாங்க, கௌசநாயகம் பேசுறது இதே ஹதீஸ் தான் பேசுறாங்க. எத்தனையோ நபர்கள் அந்த இடத்துல பேஹோஷா போயிட்டாங்க, மயக்கம் ஆயிட்டாங்க. எத்தனையோ நபர்கள் தௌபா செஞ்சு கதறி அழுந்திருக்கிறாங்க அந்த இடத்துல. கௌசநாயகமும் இதே குர்ஆன் தான் பேசுறாங்க, இதே ஹதீஸ் தான் பேசுறாங்க. அதுபோல் எத்தனையோ பிலால்கள் பாங்குகளை சொல்கிறார்கள், எத்தனையோ முஅஸ்ஸின்கள் பாங்குகளை சொல்கிறார்கள். ஆனால் பிலால், ஹஸரத் பிலால் யாருமல்ல, பிலால் ரலியல்லாஹுடைய பாங்குல இருந்த ரூஹ் இந்த முஅஸ்ஸின்களுடைய பாங்குல இல்லைட்டா. பிலால் ரலியல்லாஹு ரஹ கை ரஸ்மி அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் वो रूही बिलाली नसी सुभान அல்லாஹ் இக்பால் என்ன சொல்றாங்க ஹுசூர், பிலால் ரலியல்லாஹுடைய பாங்கு சொல்ற அந்த ரஸ்மு இருக்கு, ஆனால் பிலால் ரலியல்லாஹுடைய பாங்குல இருந்த ரூஹ் இல்லைட்டா. அந்த ரூஹ் அர்ஷ்ல இருக்கிற மலக்கு பிலால் ரலியல்லாஹுடைய பாங்கு கேட்டு சொல்றாங்க. பிலாலுடைய பாங்கு கேட்டு அர்ஷுடைய மலக்கு தொழுவாங்கன்னாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து. ஆனால் இன்று எவ்வளவு முஅஸ்ஸின்கள் பாங்கு சொல்லுகிறார்கள், அதுல பிலால் ரலியல்லாஹுடைய பாங்குல இருந்த அந்த ரூஹ் இல்லைன்றாங்க. என்ன நண்பர்களே, நம்ம எவ்வளவு சீர்தூக்கி பார்க்க, நம்ம எப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறோம், வாழ்க்கை சரியாகத்தான் இருக்கிறதா, நாம அல்லாஹ் ரசூலுக்கு முழுகித்தான் வாழ்கிறோமா, அல்லாஹ்வுடைய ரசூலின் பக்கமும் நாம் சதா சாய்ந்து கொண்டுதான் இருக்கிறோமா என்று யோசித்துக் கொண்டே இருக்க வேண்டும் நண்பர்களே. நம்முடைய ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் ரசூலை விட்டு நம்மளை தூரமாக்கிட்டுதான், ஒவ்வொரு செயலும் அல்லாஹ் ரசூலை விட்டு தூரமாக்கிட்டு. சூஃபியாக்கள் சதா இதை ஒவ்வொரு வினாடியும் பார்த்து பார்த்து வாழ்றாங்க. ராபியா அம்மாவை பத்தி எழுதுறாங்க, அவங்க எப்பவுமே பழைய சோறு சாப்பிடுவாங்க. ஏன்னு கேட்டா, புது சோறை விட பழைய சாப்பாடு இருக்கிறது அல்லவா, அது நபியுடைய காலத்துக்கு நெருக்கமா இருக்குன்னு சொல்லுவாங்க. பழைய சாப்பாடு, நேற்று சாப்பாடு, இன்னைக்கு சாப்பாடை விட அது நபியுடைய காலத்துக்கு சமானாவுக்கு என்னவா தானே இருக்கு, நெருக்கமாகத்தானே. ஆக மொத்தத்துல அவர்களை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய குர்பு கிடைக்க வேண்டும், ரசூலுல்லாஹ்வுடைய குர்பு கிடைக்கும். அது ஏதேனும் ஒரு செயலை கொண்டு தங்களின் வெளி காட்டிக் கொண்டே இருந்தார்கள் என்றார். ஏதேனும் ஒரு செயலை கொண்டு நபி அவர்களுடைய வாழ்க்கை, நாம் நம் வாழ்க்கை தரத்தை பார்க்க நண்பர்கள் சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, நீங்கள் அமல் செய்யுங்க, கேட்டதின் பிரகாரம் எல்லாம் அமல் செய்யுங்க, அமல் செஞ்சாதான் வாழ்க்கையில உயர்வு கிடைக்கும் சர்க்கார். ஒலி புள்ளின் தரஜாத்தும் மிம்மா அமிலும், அவர் செய்யக்கூடிய அமல் அளவுல தரஜாத்துனாங்க சர்க்கார். சர்க்கார் எப்படியெல்லாம் இந்த தஸவுஃபுடைய ஞானங்களை கேட்டார்களோ அதன்படியெல்லாம் அமல் செய்தார்கள். நாம் அமல் செய்வதில்லை. சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, இர்ஃபான் வந்த பின்னால் ஒரு மனிதர் அந்த இர்ஃபானை புலங்காமல் இருப்பாரே, ஆனால் அவர் தானாகவே அல்லாஹ்விடத்தில் தனக்கு இருக்கும் அந்தஸ்தை குறைத்துக் கொள்கிறார். சர்க்கார் அல்லாஹ் தஆலா இந்த ஞானங்களை கொடுத்துட்டான். இது குர்பே இல்மின்னு சொல்றாங்க. இல்மி குர்பு நம்மள இருக்கு. அல்லாஹ் தஆலா நம்ம கூட இருக்கிறான். நமக்கு அனா சொந்தம் இல்ல, வஜூத் சொந்தம் இல்ல, சிஃபா சொந்தம் இல்ல, குவ சொந்தம் இல்ல என்ற இந்த இல்மி குர்பு நம்மள இருக்கு. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த துனியாவுக்கு கூட்டு வந்ததனுடைய காரணம் அமலி குர்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் சர்க்கார். அலஸ்து பி ரப்பிக்கும் என்று நாம் கேட்கும் பொழுது, அல்லாஹ் கேட்கும் போது அங்க இருக்கக்கூடிய அர்வாஹ்கள் காலு பலா,
ஆமா ரப்பே என்று சொன்னது. அப்ப அவர்கள்ட்ட இல்மி குர்பு இருக்கதான் செஞ்சுச்சுனாங்க சர்க்கார். இல்மு அவங்கள்ட்ட இருக்கதான் செஞ்சுச்சு. அந்த இல்மு இல்திராரியான இல்மு. ஆனால் இங்கு இந்த துனியாக்கு அல்லாஹ் நம்மை கொண்டு வந்ததற்கான காரணம், எந்த இல்மை நீங்கள் விளங்கி கொண்டீர்களோ அந்த இல்மின் படி அமல் செய்தும் காட்ட வேண்டும். எவ்வளோ நாதாக்கள் இந்த இல்முகளை கேட்டாங்க, தாலிமாத்துகளை கேட்டாங்க. ஜொலிச்ச சீதேவிகள் கொஞ்சம். காரணம் அவர்கள் அமல் செஞ்சாங்க. ஃபைசினாக அமல் செஞ்சாங்க. கேள்விப்பட்டோம் கனிமி சர்க்கார் அமல் செஞ்சாங்க. நம்ம எவ்வளவு சூஃபியாக பார்க்கிறோம், அவர்கள் சதா அமல் செய்தார்கள். அவர்கள் எவ்வளவு அமல் செய்தார்களோ அவர்கள் தூரத்துக்கு அல்லாஹ் அவங்க உயர்ந்து அவர்கள் அந்தஸ்தை உயர்த்தார். நாம் கேட்டுவிட்டு அமல் செய்யாமல் இருப்பதின் காரணத்தினால் அப்படியே என்ன கேட்கிறோமோ, என்ன இல்முகளை கேட்கிறோமோ அதை அமல் செய்ய. நம்ம இந்த மாசம் ஃபுல்லா பயான் கேட்கணும். 23 நாள் ஆச்சு, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்கு. அல்லாஹ் தாலா இது போன்று பல ரமலான்கள் நம்ம அடைய அல்லாஹ் தௌஃபீக் செய்து நம்மள அமல் எவ்வளவு வச்சுன்னு பாக்க நண்பர். நாம எவ்வளவு பயான்களை கேட்டோம், லா இலாஹ இல்லல்லாஹ் டெய்லி புறங்குறோமா, இஸ்பத் குவத் டெய்லி பாக்குறோமா, ஒவ்வொரு விஷயத்திலையும் அல்லாஹ் தான் இதெல்லாம் சொந்தம்னு பாக்குறோம். இந்த ஹயாத் அல்லாஹ் சொந்தம், இல்மு அல்லாஹ் சொந்தம். சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, நீ எப்ப நீ சுயமாக உஜூதாக இருப்பதாக கருதுகிறாயோ, உன் உஜூத கொண்டு நீ மௌஜூதாக இருப்பதாக நீ கருதுகிறாயோ, நான் இருக்கிறேன் என்ற உணர்வோடு இருக்கிறாயோ, அந்த இடத்துல நீ அல்லாஹ்வை மாதுமாக்குறேன் நாங்க சர்க்கார். எப்ப நீ இருக்கிறேங்கிற உணர்வு பட்டியோ அப்ப அல்லாஹ் இல்லைங்கிற உணர்வுல ஆயிடுச்சு. இந்த நிலை ஏற்பட்டால் அல்லாஹ்வுடைய குர்பு கிடைக்கவே கிடைக்காதுன்னாங்க சர்க்கார். ஜி சார், அதுவும் ஆமாம். ஷிர்கு சுப்ஹான், ஷிர்கு போதை இருக்கு. ஜி அல்லாஹ். அப்ப என்ன நண்பர்களே, இப்ப நாம் இருக்கிறோம் என்ற அந்த நிலை ஏற்பட்டால் இஸ்பாத்தே மௌஜூதைன் ஆயிடுச்சு. நீனும் இருக்க அல்லாஹ்வும் இருக்காங்கிற நிலை வந்துடுச்சு. இது ஷிர்காச்சு. ஷிர்கு குல்மே அதீம், அது மிகப்பெரிய குல்ம். அது அல்லாஹ் தாலா குல்மன்டா, அல்லாஹ் அநீதம்டா, அநியாயம்டா அல்லாஹ். இப்ப சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, இந்த உணர்வு உன்னில் இருக்கும் காலமெல்லாம் நீ அல்லாஹ்வுடைய குர்பை பெற்றுக்கொள்ளவே முடியாதுட்டாங்க. நாம என்ன விளங்குன்னு சதா அல்லாஹ் மௌஜூதாக்கி அல்லாத ஒரு இல்மு கிடைச்சிச்சா இல்லையா, ஞானம் இல்ல தெரியாமல் இருந்தோம் வேற. இப்ப ஞானம் இருக்கு, சதா இந்த உஜூத அல்லாஹ் சொந்தப்படுத்திப்பாங்க. யாரெல்லாம் நான் உஜூத கொண்டு மௌஜூதா இருக்கிறாங்க, ஓ ஹயாத்தை கொண்டு ஹயாத்தா இருக்கிறாங்க, ஓ இல்மு கொண்டு ஆலிமா இருக்கிறாங்க, ஓ இராதா கொண்டு முடிதா இருக்கிறாங்க, ஓ குதிரத்தை கொண்டு காதிரா இருக்கிறாங்க. இது என்கிட்ட அமானிதமா தான் இருக்கிறப்பே என்ற இந்த இதராக்கில் இருப்பாரே. ஆனால் சர்க்கார் சொன்னாங்க, ஒரு முரீதுடைய அந்தஸ்து 4 இருக்குமா. முதல்ல ஃபகீர், அப்புறம் அவர் அமீன். அந்த அமானத்தை அவர் விளங்கியதற்கு பின்னால் தான் சர்க்கார் ஷைக் ஹிலாஃபத் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்து தான் விலாயத்துனாங்க சர்க்கார். அப்ப நாம அமானிதம் உடையவர்களாக போக வேண்டும். எப்போதுன்னு கேட்டா, இது எல்லாம் அல்லாஹ் இது என்ற உணர்வு வந்ததுக்கு அப்புறம் இது அமானிதம்ங்கிற அந்த உணர்வோடய நம்ம வாழணும். ஹயாத் நீ கொடுத்தது ரப்பே, எனக்கு ஹயாத் ஜாதி சிஃபாத் கிடையாது. நான் மையத்து, நான் ஜாஹில், நான் ஆஜிஸ், நான் முல்தீர், நான் அசம், நான் அபுக்கம், நான் அம்மா, நான் மஅதூம் ரப்பே. ஓ ஹயாத்தை கொண்டு ஹயாத்தா இருக்கிறேன், ஓ இல்ம கொண்டு ஆலிமா இருக்கிறேன், ஓ இராதாவை கொண்டு முரீதா இருக்கிறேன், ஓ குதிரத்தை கொண்டு காதிரா இருக்கிறேன், ஓ சமாத்தை கொண்டு சமியா இருக்கிறேன், ஓ பசாரத்தை கொண்டு பசீரா இருக்கிறேன், ஓ கலாமை கொண்டு கலீமா இருக்கிறேன், ஓ உஜூத கொண்டு மௌஜூதா இருக்கிறேன் என்று சதா இந்த நினைப்போட வாழ்ந்தாங்க. ஆனா என்னதில்லை, உஜூத் என்னதில்லை, சிஃபாத் என்னதில்லை, குவத் என்னதில்லை. ஆனா உனக்கு தான் சொந்தம், உஜூத் உனக்கு தான் சொந்தம், சிஃபாத் உனக்கு தான் சொந்தம், குவத் உனக்கு தான் சொந்தம். நீ ज़ात किदम ना ज़ात आदम, நீ சிஃபாத்ல காமில் ना சிஃபாத்ல நாகிஸ், நீ அஃபால்ல முஹ்தார் ना அஃபால்ல மஜ்பூர், நீ ஆசாத்ல சாரே ஜஹான் का மாலிக், நான் ஆசாத்ல ஃபகீர் முஹ்தாஜ். சதா இதை நம்ம முன்னாடி ஜிஹன் நஷீல்ல வச்சுக்கிட்டுங்க சூஃபியாக்கு. ஜி வாய்ப்பாடாக இதை சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். ஜி நஃப்ஸுனி இதை சொல்லிக்கிட்டே இருக்குது. என்ன நண்பர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய ஃபضல கொண்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த நினைப்பு இருக்குமே ஆனால் அல்லாஹ் நெருக்கி வச்சிருக்கான். சர்க்கார் சொன்னாங்க, இதை நான் ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான தடவை சொல்லிட மாட்டாங்க சார். ஒரு நாளைக்கு உங்களுக்கு நிறைய ஜோடிகள் இருக்கிறதுனால நீங்க ஞாபகம் வராப்பெல்லாம் சொல்லிக்கிங்க. இதை நானா இதை ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான தடவை சொல்லிடுறேன்னாங்க சார். எனக்கு இதுதான் வேலைன்னா அவர்கள் இந்த அந்தஸ்தை அடைந்தார்கள். சதா அல்லாஹ் மௌஜூதா விளங்குறதுக்கு அப்புறம் அல்லாஹ்வே மௌஜூதா காமிச்சாங்க. சர்க்கார் சொன்னாங்க, சிலர் சொல்றாங்கப்பா சர்க்கார் உங்கள்ட்ட சில துவா இந்த மாதிரி சில கஷ்டங்கள் இருந்துச்சுன்னு சொன்ன சர்க்கார் உங்கள்ட்ட சொல்லிட்டு போனதும் நிறைவேறிடுச்சுன்னு சொல்றாங்க. அது அவங்க அந்த காரணத்தை விளங்கலன்னு சர்க்கார் சொல்லி சொல்றாங்க. மக்கள் முரீதுகள் சொல்லும் பொழுது நான் அல்லாஹ்ட்ட சொல்லிடுறது, அல்லாஹ் நான் மாதும், நானே முஹ்தாஜ், உன்ட தேவை உடையவனாக இருக்கிறேன். இந்த முரீது இந்த தேவை சொல்றாரு, அல்லாஹ் நீ தான் சமியா இருக்கிற, நீனே கேட்டு அந்த தேவையை பூர்த்தி செஞ்சு கொடுத்துற அல்லாஹ்னே அவரு சொல்லும் போது நான் அல்லாஹ்ட்டே அவரை விட்டுறது மாட்டாங்க சார். அல்லாஹ்ட்ட சொன்னா அல்லாஹ் நிறைவேற்றி கொடுத்துருவாட்டாங்க சார்.
எப்ப ஷேகநாயகம் அந்த அசரார்களையும் அவங்க சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இப்படிதான் சாதிச்சேன், நீங்களும் சாதிச்சுக்கீங்க. நான் அல்லாஹ் கொண்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கேன். எவ்வளவு மகான்கள் மறைச்சிட்டாங்க இந்த மாதிரி செய்திகள். ஃபைசி நாயகம் தொடர்ந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. சர்க்கார் ஒரு பயான்ல சொல்றாங்க, குருப கியாமத் ஆயிடுச்சு, கியாமத்துடைய நெருக்கம் வந்துடுச்சு, அதனால நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்றேன், உங்களால முடிஞ்சு விலகி அமல் செஞ்சுக்கீங்கன்னாங்க சார். நாம இருக்கக்கூடிய காலங்கள்ல அல்லாஹ் தாலா நமக்கு கொடுத்த இந்த இருஃபானங்களை புலங்கன்னு அதுக்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்யும். மகான்கள் சொன்னாங்க, இந்த இல்ம புலங்கிறதுக்கு அல்லாஹ் தான் ஃபضل செய்யணும்டா. ஏன் தண்ணி குடிக்கணும் அல்லாஹ் தான் உதவி செய்யறான், சாப்பிடுறதுக்கு அல்லாஹ் தான் உதவி செய்யறான், அவனை பத்தியான இல்முக்கும் அல்லாஹ் தான் உதவி செய்யறான். ஒரு தடவை நபி அவர்கள் ஒரு சஹாபி ரசூலை கூட சொன்னாங்க, ஹஸரத் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, யா முஆத் வல்லாஹி இன்னி லஉஹிப்புக்கன்னாங்க. முஆதே, அல்லாஹ் மீது சத்தியமா நான் உங்களை ரொம்ப நேசிக்கிற முஆதே நாங்க ரசூலுல்லாஹ். தொழுது முடிச்சிட்டு முஆத் ரலியல்லாஹு அவருடைய கையை பிடிச்சு முஆத் ரலியல்லாஹு தேம்பி அழுதாங்க. இன்னி உஹிப்புக்க யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ் நானும் உங்களை நேசிக்கிறேன் யா ரசூலுல்லாஹ் என்பதாக முஆத் ரலியல்லாஹு சொன்னாங்க. இந்த வார்த்தையை நபி அவர்கள் வேற சஹாபிக்கு சொன்னதில்லைன்னு எழுதுறாங்க. அப்படி சொல்லிட்டு நபி அவர்கள் சொன்னாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் முஆத் இந்த துஆ ஓதுங்க, அல்லாஹும்ம இன்னி அலா ஸிக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக் என்ற இந்த துஆவை ஓதுங்க என்பதாக நபி அவர்கள் முஆத் ரலியல்லாஹு சொல்லி கொடுத்தாங்க. யா அல்லாஹ் நீ உதவி செய், அல்லாஹும்ம இன்னி அலா ஸிக்ரிக உன் ஸிக்ரின் மீது நீ உதவி செய் அல்லாஹ், வ ஷுக்ரிக உனக்கு ஷுக்ர் செய்வதன் மீது, வ ஹுஸ்னி இபாதத்திக் அந்த அழகான இபாதத்துகளை செய்வதற்கு நீ உதவி செய், ஒரு ஸிக்ருக்கு நீ தான் உதவி செய். நாம அல்லாஹ்ட்ட அருகணும், இந்த ஞானங்களை கேட்டு அதன்படி வாழ நீ தௌஃபீக் செய், அதன்படி அமல் செய்ய நீ தௌஃபீக் செய், உன்னை அடையிறதுக்கு நீ தௌஃபீக் செய் அல்லாஹ், நீ தரல யாரு தருவாரப்பே நம்ம கேட்க நண்பர்களே. அல்லாஹ் ஆசைப்படுற கல்புக்கு தான் கொடுக்கக்கூடியவனா. நாம் வெறுப்போமே, ஆனால் அல்லாஹ்வுடைய குருபு மையத்தை இலாஹி நமக்கு விளங்கியதற்கு பின்னாலும் தூரமா தான். சர்க்கார் சொல்றாங்க, நிறைய பேருமா இல்மி குருபுல வந்துடுறாங்கம்மா, ஆனா அமலி குருபுல இருக்கிறது இல்லைன்னாங்க சர்க்கார். இல்மி குருபு இல்ம தெரிஞ்சு குருபுல இருக்கிறாங்க, ஆனா அமலி குருபுல இல்லைன்றாங்க சர்க்கார். சொல்லி சொன்னாங்க, யார் அமலி குருபுல இல்லையோ அவர்களின் மீது அல்லாஹ் வெறுப்பாதான் இருக்கிறான்டாங்க சார். அவன் மீது அல்லாஹ் வெறுப்பாதான் இருக்கிறான். சில குழந்தைகள் சர்க்கார் சொல்லி காமிச்சாங்க, உங்கள்ட்ட இல்மு இருக்கிறதுனால ஒரு தகப்பா இருக்கிறாரு, அவர்கிட்ட ஒரு குழந்தை மடியில தவழ்ந்துகிட்டு இருக்கு, ஆனா அது பீஷா போயிடுது மோன்றது, அவர் மடியில வச்சு கொஞ்சினாலும் அந்த குழந்தை மேல அவருக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். இன்னொரு குழந்தை ஓரமா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நிக்குது, அவங்க பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, அந்த குழந்தை தூரமா இருந்தாலும் அவருடைய கல்புல அந்த குழந்தை தான் ரொம்ப பாசத்துக்குரிய இடத்துல இருக்கும். சில குழந்தை முன்னாடி செயல்ல பாக்குறதுக்கு ரொம்ப கிட்டத்துல இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த குழந்தை கல்புல பாசத்துல பின்னாடி தான் இருக்கும். ஒரு குழந்தை தூரமா நிக்குது, ஆனா அழகா சுத்தமா வாப்பா சொன்னபடி எல்லாம் இருக்கிறதே, அந்த குழந்தை தூரமா இருந்தாலும் அவருடைய கல்புல ரொம்ப முகப்பத்துக்குரியதா இருக்கும்னு சர்க்கார் சொல்லி சொன்னாங்க. அந்த மாதிரி நீங்க அமலி குறும்புல அப்படி இப்படி இப்படின்னு பேசுறீங்கம்மா, இது பார்க்க ரொம்ப அல்லாஹ் கூட நெருங்கிட்டா மாதிரி தெரியுது. இல்மி குறும்புல அமலி குறும்புல நீங்க ரொம்ப தூரமா தான் இருக்கீங்கன்றாங்க சர்க்கார். ஏதோ பேசுறோமோ அதை அமல்ல கொண்டு வர சர்க்கார் சொன்னாங்க, நீ எப்படி ஷைഖ காமில தேவையோ அந்த மாதிரி ஷைഖ முரீத ஆமில தேடுறாங்கன்றாங்க சார். अमल से ना मुरीद यार कैसे रमाता नहीं देर प्रश्न तरीक़त के बातें फकत बोलने की नहीं, अमल में लाने की है. தரீகத்துடைய பேச்சுகள் இருக்கு, அது பேசுவதற்கானது அல்ல, அமல்ல கொண்டு வருவதற்குன்றாங்க சூஃபியாக்கள். எவ்வளவு மகான்கள் அன்பர்களே, பல நாள் அனுபவிச்சு அவர்கள் அமல் செஞ்சதுக்கு அப்புறம் சொன்ன வார்த்தைகளை நாம அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடுறோம். சர்க்கார் சொன்னாங்க, இந்த சின்ன நாவால அந்த வார்த்தையை சொல்லிவிட்டேன், அல்லாஹ் குத்தம் பிடிச்சிருவானுன்னு பயப்படுறேன் சர்க்கார். அவ்வளவு பெரிய எஜமா சொன்னாங்க இந்த வார்த்தை என்னன்னு. பெரும் பெரும் நாதாக்கள் உணர்ந்து பல வருஷங்கள் அனுபவிச்சதுக்கு அப்புறம் சொன்ன ஒரு வார்த்தைங்க. நாம சாதாரணமா இன்னைக்கு பேசிட்டு போயிடும், என்னென்னமோ வார்த்தைகளை சொல்லி விடுகிறோம். எவ்வளவு பெரும் பெரும் சூஃபியாக்கள் மாஃபி ஜுப்பத்தி லைஸபி ஜுப்பத்தின் சிவல்லா ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எஜமா சொன்ன வார்த்தையை நாம இன்னைக்கு சொல்லிடுறோம். சர்க்கார் ஒரு தடவை சொல்லி காமிச்சாங்க, லா மௌஜூத இல்லல்லா என்று வேறு யாராவது சொன்னால் நான் அவர்கிட்ட சண்டை போடுவேன் நாங்களா ஜுனைதுல் பகதாதி ரலியல்லாஹு. அப்புறம் முரீதுகள் கேட்டாங்களா, சர்க்கார் நீங்க லா மௌஜூத இல்லல்லா சொல்றீங்களே, நான் சொல்ற லா மௌஜூத இல்லல்லா வேற, அவன் சொல்ற லா மௌஜூத இல்லல்லா வேற. அவன் லா மௌஜூத இல்லல்லா விலகாம சொல்றாட்டாங்க சர்க்கார். லா மௌஜூத இல்லல்லா விலகாம சொல்றான்.
நான் சொல்ற லா மௌஜூத் இல்ல. அப்ப என்ன விளங்குது? சூஃபியாக்கள் சில வார்த்தைகளை சொல்லலாம், அவர்களுக்கு ஜாயிஸ் அது. அதே வார்த்தையை காப்பி அடிச்சு நம்ம சொல்றது கூட ஜாயிஸ். மௌஜூதே இல்லன்னா உஜூதே ஜாத்தி அல்லாஹ்க்கு மட்டும் தான் சொந்தம்னு அர்த்தம். சிருஷ்டிகளே இல்ல, அல்லாஹ் மட்டும் தான் மௌஜூதா இருக்கிறான், சிருஷ்டியே இல்லை என்று நஃபி செய்வது கிடையாதுட்டாங்க சர்க்கார். அல்லாஹ் மௌஜூதும் பில் உஜூதுன்னா அல்லாஹ் தன் சொந்த உஜூதை கொண்டு மௌஜூதா இருக்கிறான்னு அர்த்தமே தவிர சிருஷ்டிகள் எதுவுமே மௌஜூதா இல்லை என்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா எவ்வளவு நபர்கள் லா மௌஜூதே இல்லல்லான்னு சொல்லிட்டு சிருஷ்டியே இல்ல, இருக்கிறதெல்லாம் ஹக்கு தான் சொல்றாங்க. அந்த லா மௌஜூதே இல்லல்லாக்கு அப்படி சொல்லக்கூடாதுன்னு ஜுனைதுல் பக்தாதி ரலியல்லாஹு இந்த லா மௌஜூதே இல்லல்லா சொன்னா. எந்த மௌஜூதே இல்லன்னா உஜூதே ஜாத்தி அல்லாஹ்க்கு மட்டும் தான் சொந்தம். இந்த லா மௌஜூதே இல்லல்லா சொல்லலாம். எந்த லா மௌஜூதே இல்லல்லா சொல்லக்கூடாது, சிருஷ்டியே இல்ல அல்லாஹ் மட்டும் தான் மௌஜூதா இருக்கிறான் என்று சொல்வதுதான் கூடாது. அதனால அன்பர்களே, நம்ம எவ்வளவு விளங்க வேண்டிய செய்திகள் இருக்கு. விளங்கிய செய்தியின் பிரகாரம் அமல் செய்ய வேண்டியது இருக்கு, அல்லாஹ்வை நெருங்க வேண்டியது இருக்கு. குருபுல 2 வகை இருக்குட்டாங்க சர்க்கார், இல்மி குருபு, அமலி குருபு இருக்குட்டாங்க. எவ்வளவு இல்முகளை நாம் சூஃபியாக்களுடைய பரக்கத்துல விளங்கிட்டோம், ஆனா அமலி குருபுல நாம் இல்ல. அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் அல்லாஹ்வை விளங்கி அந்த அதன்படி அமல் செய்து அல்லாஹ்வை அடையக்கூடிய நல்லடியார்களின் பட்டியலில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. பரக்கத்து ஷைഖி முர்ஷிதி வ மௌலாய் வபிஹக்கி லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.